Grade 12, Chapter 3 Matrices. Example 1. Consider the following information regarding the number of men and women workers in the factories 1, 2 and 3. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஃபேக்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மென் ஒர்க்கர்ஸ் விமன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ரெப்ரசென்ட் த அபவ் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் 3x2 மேட்ரிக்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை 3x2 மேட்ரிக்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 3ன்றது என்னது ரோ, 2ன்றது என்னது காலம். ஸோ 3x2 அப்படின்னா ரோ இன்ட்டு காலம்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை ரோ இங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. நெக்ஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் காலம், இது C1, இது செகண்ட் காலம். ஸோ கொடுத்துருக்கிறது எக்ஸாக்டாக நம்ம அப்படியே எழுத போகிறோம். அப்போ ஏ அப்படின்னு ஒரு ஃபார்ம் எழுதிக்கலாம். A is equal to என்ன மேட்ரிக்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க? 3x2. அப்போ 30, 25 ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்து செகண்ட் ரோ 25, 31. நெக்ஸ்ட்டு 27, 26. ஸோ மேட்ரிக்ஸில் 3x2 மேட்ரிக்ஸ் இருக்கா? 3 ரோ 2 காலம். ஸோ ஆர்டர் என்னது இதுக்கு? 3x2 மேட்ரிக்ஸ். இல்லை நம்ம எழுதிட்டோம், கொடுத்துருக்க கொஷின் எழுதியாச்சு. செகண்ட் இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த என்ட்ரி இன் த தேர்ட் ரோ? என்ட்ரி, தேர்ட் ரோவோட என்ட்ரி என்னது? இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோவா? இந்த தேர்ட் ரோவில் அண்ட் செகண்ட் காலம், இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். அப்போ ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது இது, இந்த 26. இதுதான் நம்மளோட என்ட்ரி. வாட் டஸ் த என்ட்ரி இன் த தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் ரெப்ரசன்ட்? அப்போ நம்ம எப்படி எழுதணும்? த என்ட்ரி இன் த தேர்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் represent 26. அதாவது 26 விமன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 26 விமன் ஒர்க்கர்ஸ். அவ்வளோதான். வெரி ஈஸி கொஷின். ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. அதுவும் 3x2 மேட்ரிக்ஸ். இந்த 3x2 மேட்ரிக்ஸும் அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுத போகிறோம். அதுக்கு ஏன்னு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். அது கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். இது கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்குள்ளே போட்டு அவங்க கொடுக்குற வேல்யூஸை அப்படியே எழுதிக்கிறோம். ஆர்டர் 3x2 அவங்க சொல்லியிருக்காங்க, அதையும் எழுதியாச்சு. செகண்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. என்னென்னா வாட் இஸ் த என்ட்ரி இன் த தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் ரெப்ரசன்ட்? தேர்ட் ரோ செகண்ட் காலமில் 26 விமன் ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்றத இங்கே எழுதிடலாம். ஓகே, ஈஸி கொஸ்டின் தானே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2. இஃப் அ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 8 elements, வாட் ஆர் த பாசிபிள் என்ட்ரிஸ் இட் கேன் ஹேவ்? அவங்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே 8 elements இருக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா? அதை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சோம்? 3 2s என்னது? 6 தானே. அப்போ கண்டிப்பாக இந்த கிராஸில் நம்ம எது பண்ணுறோமோ அதோட ஆன்சர் தான் கண்டிப்பாக உள்ள அப்போ எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன தெரியணும்? 8 எந்தெந்த டேபிளெலாம் போகுதுன்னு பாருங்களேன். 1 8s 8 போகுமா? அடுத்து 8 1s 8, 8 டேபிள்லேயும் 8 போகும், 1 டேபிள் 8 போகும். அடுத்து 2 4s என்னது? 8, 4 2s என்னது? 8. அப்போ எப்படி போட்டுக்கலாம் நம்ம? 1 x 8 அதுலேயும் இருக்கும். 8 x 1, 2 x 4, 4 x 2. அவ்வளோதான், ஈஸி. 8 எலமெண்ட்ஸ் இருக்குமா? அப்போ இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி என்னென்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? இப்படி இருக்கலாம், 1 2 3 4 இப்படியும் இருக்கலாம். வேறு எப்படி இருக்க முடியும்? ஒரே எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், 1 2 3 4 இப்படியே ஒரு ரோலையே 4 எலமெண்ட் இருக்கலாம். இல்லை இப்படி இருக்கலாம், 1 2 3 4 இப்படியும் இருக்கலாம். கரெக்டாக? அப்போ இவ்வளோ தானே பாசிபிள் வே. இதானே பாசிபிள் வே. 2 x 2ல் இருக்கலாம், இல்லை 1 x 4ல் இருக்கலாம், இல்லை 4 x 1ல் இருக்கும். அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 8 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா என்னென்ன டேபிளில் போகுதுன்னு நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். பட் ரியல் மீனிங் இதுதான். 8 எலமெண்ட்ஸ் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யோசிச்சு எழுதிக்கலாம். டேபிள்ஸில் வரதை எழுதிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.